இது எல்லா டைட்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பாலிவுட் வந்து ஒரு நபரை, ஒரு கேங்ஸ்டரை குளோரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஏக வசனங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியே தெரியாத மர்ம நபர்களால் விஷம் கொடுக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற இன்னொரு தகவல். அது யாருங்க வெளியே தெரியாத மர்ம நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பாப்பின் சீட்ஸ் மூலியமா ஓபியத்தை டெவலப் பண்ணி இந்த ஓபியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரக்கை வந்து உலகம் பூரா வந்து மாஃபியா கும்பலின் மூலியமாக வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தாவூத் இப்ராஹிம் கம்பெனி. ட்ரக் ட்ரேடு, ப்ராஸ்டியூஷன், இது ரெண்டுமே இருந்தாலே அடுத்து தொட்டு வர மாதிரி டக்குன்னு ஒரு 3 விஷயம் வந்துடும். ஒன்று, தாவூத் இப்ராஹிமுடைய அப்பா பார்த்தீங்கன்னா நேர்மையான, லஞ்சம் வாங்காத ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்திருக்காரு இதே மும்பையில். அடுத்த கொஞ்ச மாதத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே கசியுது. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. தாவூத் இப்ராஹிம் கஸ்கர், நம்ம இந்த வார்த்தையை கேள்விப்பட்டதும் எல்லா 90s கிட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு பெரிய ஹீரோப்பா, பெரிய கேங்ஸ்டர்ப்பா, பெரிய ரவுடிப்பா, டான்பா, அண்டர்வேர்ல்ட் டான்பா அப்படின்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் தோணும் மக்களே. இது எல்லா டைட்டில்ஸும் பார்த்தீங்கன்னா பாலிவுட் வந்து ஒரு நபரை, ஒரு கேங்ஸ்டரை குளோரிஃபை பண்ணுறதுக்காக பண்ணப்பட்ட ஏக வசனங்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன் இதை பற்றி பேச போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் கஸ்கர் இன்னைக்கு 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஒன்று, அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அஃபிஷியல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பாகிஸ்தான் கராச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹீ இஸ் அட்மிட்டட். ஸோ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொரு அன்அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் இறந்து போயிட்டார் நேற்று நைட்டு அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படிப்பா அவர் வந்து திடுப்புன்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே தெரியாத மர்ம நபர்களால் விஷம் கொடுக்கப்பட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற இன்னொரு தகவல். அது யாருங்க வெளியே தெரியாத மர்ம நபர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தால் அஜித் தோவலன் டீம். ஸோ நம்மளுடைய R&AW டீம் தான் தாவூத் இப்ராஹிமை போட்டாங்க அப்படிங்கிற இன்னொரு அன்அஃபிஷியல் தகவலும் வெளியே பரவிட்டு இருக்கு மக்களே. ஸோ தாவூத் இப்ராஹிம் எப்படி கொல்லப்பட்டிருக்காரு அண்ட் ஏன் இவரை கொன்னாங்க, இதன் பின் காரணங்கள் என்னென்ன, எப்படி வந்து ட்ராக் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 2003 அமெரிக்கா வந்து சுத்து போட்டு தேடுறாங்க தாவூத் இப்ராஹிமை. பாகிஸ்தான் சொல்கிறாங்க எங்கிட்ட இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. இந்தியாவும் சுத்து போட்டு தேடுறாங்க. ஆனால் போன மார்ச் மாதம், அதாவது இந்த வருஷம் மார்ச் மாதம் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு அது என்ன, அந்நிகழ்வில் விசாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான நபர் யார், அந்நபரின் மூலியமாக வித்தின் இந்த மார்ச் மாதம் மூணாம் மாதம் சொல்கிறோம், இப்போ 12 மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வித்தின் ஒரு 9 மாதத்துக்குள்ளே தாவூத் இப்ராஹிமை தேடி போய் மர்ம நபர்கள் போய் ஒரு விஷம் வச்சு கொண்டாங்க அப்படின்னால் எப்படி கொண்டாங்க, அந்த மர்ம நபரை விசாரித்த கிடைச்ச தகவல் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக இந்த பதிவில் மக்களே. ஸோ தாவூத் இப்ராஹிம் கஸ்கர், இவருக்கு வந்து சில பேருக்கு தெரியாது, பல பேருக்கு தெரிஞ்சிருக்க இவரை பற்றி. இவர் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். இப்போ இவர் எப்படிலாம் வந்து சம்பவங்கள் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. கம்பெனிக்கு பேர் டி கம்பெனின்னு சொல்லுவாங்க, டி ஃபார் தாவூத் அப்படிங்கிற மாதிரி. என்னென்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கண்ட்ரிகளுக்கு, முக்கியமாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் மெக்சிகோ அப்படிங்கிறது தான் ட்ரக்குடைய தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்த ஒரு காலத்தில். மெக்சிகோவுடைய ட்ரக்கில் வந்து அவங்க தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த உடைச்சிட்டு மெக்சிகோவுக்கே ட்ரக்கை சப்ளை பண்ண ஒரு நபர் தான் இந்த தாவூத் இப்ராஹிம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எல்லா உலகத்தில் உள்ள பல நாடுகளுக்கு வந்து அவர் ட்ரக் மாஃபியா ஹப்பாக இயங்கிட்டு இருக்கார். முக்கியமாக ஆப்கானிஸ்தான், கம்போடியா, மெக்சிகோ. அதாவது ஓபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு பாப்பின் சீட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம ரீசெண்டாக கூட பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மேகாலயா இஷ்யூ வந்தப்போ கூட பாப்பின் சீட்ஸை வித்துட்ருக்குறாங்க இவங்க. ஸோ பாப்பின் சீட்ஸ் வந்து ஓபிஎம் உற்பத்தி பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சர்ச்சை வந்துச்சு. இந்த பாப்பின் சீட்ஸ் மூலிமா ஓபியத்தை டெவலப் பண்ணி இந்த ஓபிஎம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரக்கை வந்து உலகம் பூரா வந்து மாஃபியா கும்பலின் மூலியமாக வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தாவூத் இப்ராஹிம் கம்பெனி. ஸோ இவருடைய மெயின் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரக் மாஃபியா தான்.
ரெண்டாவது அதன் மூலிமா அடுத்த இன்னும் நடக்கும் இல்லைங்களா. அதாவது லோக்கலில் வந்து ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்கன்றது வேறு. ஆனால் அந்த ஃப்ளஷ் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களை கடத்தி விபச்சாரத்தை ஈடுபடுத்த வைக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுற ஒரு டீம், ஒரு கம்பெனி, த டி கம்பெனி. ஸோ ட்ரக் ட்ரேடு, ப்ராஸ்டியூஷன், இது ரெண்டுமே இருந்தாலே அடுத்து தொட்டு வர மாதிரி டக்குன்னு ஒரு 3 விஷயம் வந்துடும். ஒன்று, ஏகப்பட்ட ரவுடிஸ் சேர்ந்துருவாங்க. ரவுடிஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் கடத்துவாங்க. ஏன்னா இப்போ இந்த ட்ரக்கு டீல் பண்ணுறப்போ நமக்கு முக்கியமாக அவங்க தேவை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு ஆர்ம்ஸ் தேவை, துப்பாக்கி, குண்டுகள் தேவை. இதெல்லாம் வந்து லைசன்ஸ்டு துப்பாக்கிலாம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே அன்அஃபிஷியல் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறப்போ அங்கங்கே அவனுக்கு தேவையான ஆர்ம்ஸு, அன்அஃபிஷியல் ஆர்ம்ஸ்லாம் சப்ளை பண்ணுறது, அதை வந்து கடத்துறது, எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே தொட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க மக்களே. ட்ரக்ஸு, விபச்சாரம், அடுத்தது ஆர்ம்ஸு. இப்போ இதை வச்சு பார்க்குறப்போ அடுத்தது என்னது, ஹவாலா. ஏன்னா இப்போ ஒரு ஆர்ம்ஸை வந்து இல்லீகலாக வாங்கணும்னா எப்படி வாங்க முடியும் இல்லீகலாக அப்படின்னு பார்த்தா ஹவாலா தான் பார்க்க முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம், இது மூலிமா தொட்டு வர்றது பார்த்தீங்கன்னா டெரரிசம் குரூப்புக்கு ஃபண்ட் சப்ளை பண்ணுறது. ஏன்னா ஆர்ம்ஸ் அவங்ககிட்டருந்து வாங்கினா தான் அன்அஃபிஷியலாக வாங்க முடியும். அப்போ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, பணம் எதிர்பார்ப்பாங்க. ஸோ மணி சப்ளை ஃபார் தி டெரரிசம் குரூப்பு. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் வேலை பார்க்குறது, நிறைய பேரை கடத்தி கொள்வது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட எக்ஸ்டார்ஷன் கேஸ் இருக்குது, கேம்பிளிங் கேஸு, கேம்பிளிங்கு, பண சூதாட்டத்துக்கு ஈடுபடுறது. ஸோ கேம்பிளிங் கேஸ், எக்ஸ்டார்ஷன் கேஸு, மிரட்டி பணம் வாங்குறது, மிரட்டி பணம் வாங்குறது, நிறைய பேரை கொல்றது. ஸோ ஏகப்பட்ட கொலை வழக்கு இருக்குது. நிறைய கொலை வழக்குகள் பார்த்திங்கன்னா தாவூத் டீம் பண்ணிட்டாங்கனால் அதை எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க மும்பையில் அப்படிங்கிற தகவலாம் சொல்கிறாங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட்லி இல்லீகல் ட்ரேட், ஸ்மக்லிங் அண்ட் ப்ராஸ்டியூஷன்ஸ், ஃப்ளஷ் ட்ரேட் சொல்லுவாங்க. ஸோ இல்லீகல் ட்ரேட்ஸு, பிளாக் எக்கானமி அதிகப்படுத்தி இந்த மாதிரி இந்தியாவுடைய கம்ப்ளீட் எக்கானமியை வந்து சிதைக்கிறதுக்கும் ஏகப்பட்ட பணங்களை வந்து குவிச்சு வைக்கிறதுக்குமே முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம், இந்த டி கம்பெனின்னு சொல்கிறாங்க. இதுதான் தாவூத் இப்ராஹிம் பண்ணிகிட்டு இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை. சரி, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் ஒரு பக்கம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இந்தியாவுக்கும் தாவூத் இப்ராஹிமுக்கும் ஒரு மிகப்பெரிய லடாய் ஏற்பட்டுச்சுன்றதை பார்க்கலாம். நமக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு. தாவூத் இப்ராஹிமுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நேர்மையான காவல்துறையில் பணியாற்றிய ஒரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள். ஸோ தாவூத் இப்ராஹிமுடைய அப்பா பார்த்தீங்கன்னா நேர்மையான, லஞ்சம் வாங்காத ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக இருந்திருக்காரு இதே மும்பையில். அதே மும்பையில் தான் தாவூத் இப்ராஹிம் எப்போ டானாவும் மாறினார். ஸோ டான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க டான் சொல்லக்கூடாது நண்பா, ஏன்னா அவன் என்ன பெரிய இவனா. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிம் கூட பழகினவங்க, தாவூத் இப்ராஹிம் கிட்ட வந்து வேலை பார்த்துட்டு வெளியே வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க பேர் கேங்ஸ்டர்ஸாக மாறினதை பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 பேர் சொல்லலாம். சோட்டராஜன் சொல்லுவாங்க. ஸோ சோட்டாராஜன் அப்படின்ற ஒரு நபர், அடுத்தது வரதராஜ பெருமாள். ஸோ வரதராஜ முதலியார்னு சொல்லுவாங்க. ஸோ வரதராஜ முதலியாரும் சோட்டராஜனும் வந்து அவங்ககிட்ட பிரிந்து வந்தவர்கள். இப்போ யார் இந்த வரதராஜ முதலியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் நாயகன் படம் பார்த்துருப்போம். ஸோ நாயகன் படத்தில் கமல்ஹாசன் கேரக்டர்ன்றது இட் இஸ் வரதராஜ முதலியார் தான். ஸோ அவர்லாம் வந்து தாவூத் இப்ராஹிம் கிட்ட பிரிஞ்சு வந்தவர் தான். அவங்ககிட்டலாம் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, தாவூத் இப்ராஹிம் வந்து ஒரு மிகப்பெரிய கோழை, ஒரு பயங்கரமான கவர்டு, தைரியம் இல்லாத ஒரு ஆள், செம்மையாக பயப்படுவாப்பில், சுற்றி உள்ள ஆட்கள் இருக்கக்கூடிய தைரியம் மட்டும்தான் அவருக்கு தைரியம், தனிப்பட்ட முறையில் அவர் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அவர் ஆடி போயிடுவார், பயந்துருவார் அப்படிங்கிற மாதிரி தான் தாவூத் இப்ராஹிமுடைய ஒரு வீரத்தை சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்லாம் வந்து டான் சொல்லவே கூடாது, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய கோழை அப்படின்னு வந்து ஒரு தரப்பில் முக்கியமாக வந்து மிலிட்ரி பீப்புள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கின்றன. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். இவர் வந்து ஒரு ஹீரோ, ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு கிரேட்டான பர்சன் அப்படின்னு எப்படிப்பா மக்கள்கிட்ட உருவாச்சு. முக்கியமாக 90s கிட்ஸ்லாம் பார்த்தா வந்து ஐயோ தாவூத் இப்ராஹிமா இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்லாம் பேசுவாங்க. இது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிவுட்டில் வந்து இவர் இங்கே மிகப்பெரிய கேங்ஸ்டராகவும் ஒரு விபச்சாரமும் ஈடுபட்டிருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, விபச்சாரத்துக்கும் கேங்ஸ்டர் வேலை பார்க்குறதுக்கும் இந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணுறதுக்கும் இவருடைய ட்ரக்ஸை உள்ளே சப்ளை பண்ணுறதுக்கும் அவங்க தேவைப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை இவர் தன் கண்ட்ரோலில் வச்சுக்க ஆசைப்பட்டு வச்சுக்கிட்டார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவரை எதிர்த்து யாரும் பேசவே முடியாது அப்படிங்கிற காரணத்தினால இவரை ஹீரோ ஆக்கி விட்டாங்க. இவரை வச்சு ஒரு 6 படம் வந்திருக்கு நினைக்கிற மக்கள், இது வரைக்கும் 6 படம் வந்திருக்கு. அவரை வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணி ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு உயர்த்தி ஒரு பெரிய ஆளாக காமிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம்னா ஒரு பெரிய ஹீரோன்ற அளவுக்கு நமக்கு இங்கே போதிக்கப்பட்டிருக்கின்றன.
நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆர்மிக்குள்ளேயோ நேவிக்குள்ளேயோ ஏர்ஃபோர்ஸ்குள்ளேயோ நீங்கள் போகிறீங்க, இல்லை போலீஸ் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் ஓரம் வைக்கலாம். ஏன்னா போலீஸ் கூட வந்து இந்த தாவூத் இப்ராஹிம் பற்றி அதிகப்படியான தகவல் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னால் இவன் பண்ணுறது ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் கிரைம்ஸ். இது தெரிஞ்சிருக்கணும்னா என்ஐஏ உள்ள இன்வால்வ் ஆகிருக்கணும், என்ஐஏக்கு தெரிஞ்சிருக்கணும், சிபிஐக்கு தெரிஞ்சிருக்கணும், அண்ட் யூ மஸ்ட் பி ஹேவிங் கான்டாக்ட் வித் ஆர்ம்ட் பீப்புள். ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பீப்புளை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவன்லாம் ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு, அவன்லாம் ஒரு சின்னுங்க, அவனால் வந்து நாடு அவ்வளோ கேவலமாக போயிட்டுருக்கு, அசிங்கப்படுறோம் நம்ம இன்டர்நேஷ்னல் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா மக்களே, 1993 வந்து மும்பை பாம் அட்டாக், ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 12th March 1993 12 டெரரிஸ்ட் வந்து உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறாங்க மும்பையில். அந்த அட்டாக்கில் பார்த்திங்கன்னா 257 பேர் ஸ்பாட்டில் இறந்து போனாங்க. பல ஆயிரம் பேர் வந்து தே ஆர் பேட்லி இன்ஜூர்ட், இன்னும் ஹேண்டிகேப்டாக வாழ்ந்துட்டுருக்காங்க, கண் இல்லாமல், காது இல்லாமல், கை இல்லாமல், காலில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு மிகப்பெரிய அட்டாக்குக்கு ஃபண்டு வந்து கொடுத்ததும், அதுக்கு மிகப்பெரிய பேக் பிரெயினாக ஒர்க் பண்ணதும் வந்து தாவூத் இப்ராஹிம் சொல்கிறாங்க. ஸோ 1993 அட்டாக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா ஹேஸ் பிகம் அகெயின்ஸ்ட் தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற தகவல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நடந்த ட்வின் டவர் பிளாஸ்ட்லேருந்து நிறையா விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் சம்மந்தப்பட்டு இருக்கிறான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்காவும் இந்தியாவும் ஓப்பனாக அறிவித்தாங்க. என்னென்னால் தேடப்படும் குற்றவாளி, தேடப்படும் தீவிரவாதியாக தாவூத் இப்ராஹிம் அறிவித்தாங்க. இப்போ அங்கேருந்து கிளம்பி ஒரு டோட்டல் ஃபேமிலி துபாய்க்கு ஷிஃப்ட் ஆனாங்க மக்களே. ஸோ அவங்க ஃபேமிலி மொத்தமாக ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தாவூத் இப்ராஹிமுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, தாவூத் இப்ராஹிமுக்கு கூட பிறந்தது 4 பிரதர்ஸ் 4 சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது. ஸோ தாவூத் இப்ராஹிமுடைய ஒரு லீகல் மனைவி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெய்சன் சொல்லுவாங்க அவங்க. ஸோ அவங்க தான் ஒரு லீகல் மனைவி. ஸோ அதுக்கப்புறம் மெய்சபின் அப்படிங்கிறது அவங்க ஃபுல் பேர், மெய்சின் ஷார்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ மெய்சபின் அப்படிங்கிறவங்க தான் அவங்களுடைய லீகல் மனைவி. அதனால் வந்து இவர் பாலிவுட்டில் லிங்க் வச்சுருந்த சமயத்தில் இவருக்கும் பல நடிகைகளுக்கும் வந்து லிங்க் வச்சு பேசினாங்க. அண்டு ஹி வாஸ் இன் லிவ் ரிலேஷன்ஷிப் வித் லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ்னு சொல்கிறாங்க. பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட் சினாரியோ. மெய்சபின் அப்படிங்கிறவங்க இவங்களோட லீகல் மனைவியாக இருந்த காரணத்தினால அவங்களுக்கு 2 சன்ஸ் 3 பெண் குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. ஸோ 2 மகன் 3 மகள்கள் பிறந்திருக்கிறாங்க. இப்போது இந்த 2003க்கு அப்புறம் எப்போ வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் தேடப்படும் குற்றவாளியை அவர் அறிவித்தாங்களோ, அதுக்கப்புறம் இவர் எஸ்கேப் ஆகிங்க துபாய்க்கு போகிறார். ஸோ துபாயில் இவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற தகவல் வந்து அங்கேருந்து RNDW கிடைக்குது. ஸோ கிடைச்சவுடனே அங்கே போய் அவர் டோட்டலாக வந்து கதையை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் அட் சம் சினாரியோ ஆர் சம் பிளாக்கேஜ் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து இல்லை நீங்கள் எதுவும் முடிக்காதீங்க, விட்டுருங்க, ஆனால் அங்கேயும் இருக்க விடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ துபாயிலேருந்து கிளம்பி அவர் பாகிஸ்தானுக்கு டோட்டலாக ஷிஃப்ட் ஆகிறார். இப்போ பாகிஸ்தானுக்கு போகிறப்போ குடும்பத்தையே கூப்பிட்டு போகாமல் இவர் மட்டும் ஷிஃப்ட் ஆகிருக்கார். ஸோ பாகிஸ்தானில் கராச்சியில் தான் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு லீடிங் கிரிமினல் லாயராக இருந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து அப்புறமா ஜட்ஜ் ஆகி திரும்ப கிரிமினல் லாயராக இருந்து உங்களுக்கு நாட்டையே கலக்கிக்கிட்டு இருந்த ஒரு லாயர் தான் திரு ராம் ஜெத்மலானி. பட் ஹி இஸ் நோ மோர் நவ். ஸோ திரு ராம் ஜெத்மலானி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அவர் வீட்டுக்கு ஒரு காலைல 6:30 மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சான். இது வந்து இந்த சொல்லுவாங்க இந்த விஷயத்த மக்களே. ஃபோன் எடுத்து பேசினா, நான் தாவூத் இப்ராஹிம் பேசுகிறேன், நான் இப்போ வந்து அவர் பேச்சு கொடுக்குறாரு பொறுமையாக. ஹீஸ் எ கிரிமினல் லாயர் பேசுகிறேன், நான் வந்து இந்தியாவுக்கு சரண்டராக ஆசைப்பட்றேன், ஆனால் நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னா 2 நிபந்தனை போடுறார். ஒன்று, என்னுடைய கம்பெனி எதுவும் தொடக்கூடாது, என் கம்பெனி அப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்கணும். 2வது, என்னை வந்து அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. 2 விஷயத்தை மட்டும் அவர் வந்து ஒரு இதாக கேட்குறாரு. அப்போ அடுத்து கேட்குறாரு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டவுடனே, நான் இங்கே பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கிறேன், சேஃபாக இருக்கிறேன். பட் அப்போ தான் மக்களே, பாகிஸ்தானில் இருக்கிறேன்னு சொன்ன அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலக மொத்தமாக கேட்குறாங்க பாகிஸ்தான் கிட்டே, தாவூத் இப்ராஹிம் எங்கே இருக்கான்னு கேட்டோடனே, தாவூத் இப்ராஹிம் எங்ககிட்ட இல்லை, நான் இருந்தால் அப்படிலாம் வச்சுருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாங்க. பட் அவங்க தான் பத்திரமா வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ தெரிய வந்துச்சு, இந்தியாவுமே தெரிய வந்துச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அப்போது இருந்தக்கூடிய மும்பை சிஎம்கிட்ட பேசுகிறார். அவர்கிட்ட பேச என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவன் வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டான்னா இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பல அரசியல் புள்ளிகள், பல ஆக்டர்ஸஸ்ஸு, பல பெரும்புள்ளிகள்லாம் மாட்டுவாங்க,
அது வந்து இந்தியாவோட எக்கானமியையும் உலக லெவலில் இந்தியாவோடைய நேமையும் வந்து ரொம்ப ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வரவே வேண்டாம், அப்படியே அவன் இருந்துட்டோம், அவனை துரத்தனா விட சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் வந்து தாவூத் இப்ராஹிமை திருப்பி இந்தியாவுக்கு வர வைக்க, அதாவது உயிரோடரோ இல்லை புனமாவோ வர வைக்கிறதுக்கு அதற்கப்புறம் எந்த முயற்சி எடுக்கப்படவே இல்லைன்னு சொல்கிறாங்க மக்கள். ஸோ இதன் மூலியமாக தெரிஞ்சு போச்சு தாவூத் இப்ராஹிம் வந்து பாகிஸ்தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு எல்லா நாடுகளுக்கும். அப்புறம் மறுபடியும் மீண்டும் கேட்குறாங்க பாகிஸ்தான் கிட்ட, அவரை கொடுத்துருன்னு கேட்டப்போ இங்கே இல்லவே இல்லை, அது வந்து பொய்யான தகவல் சொல்லிட்டு பாகிஸ்தான் சாதிக்கிறாங்க, இல்லைன்னு மறுக்கிறாங்க மக்களே. இது முடியுது. இது முடிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிடச்ச ஒரு ஐபி தகவல்னு பார்த்தீங்கன்னா தாவூத் இப்ராஹிம் உங்களுக்கு 2 விஷயம் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா கொரோனா சமயத்தில் தாவூத் இப்ராஹிம் வந்து கொரோனா பாதிக்கப்பட்டார், ஸோ அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியிடுறாங்க. அப்போது அதுக்கு உண்மையான செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு RIW செக் பண்ணி பார்த்தா இல்லை, இறக்கலாம் இல்லவே இல்லை, பட்டு கொரோனா பாதிக்கப்பட்டது உண்மைன்னு தெரிய வருது. ஸோ சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் அவருக்குன்னு வீட்டுக்கு தனியாக போயிட்டு கேர்டேக்கர்ஸ் போயிருக்காங்க, டாக்டர்ஸ் போயிருக்காங்க, சிகிச்சை வீட்டிலே பண்ணியிருக்காங்க. கூட வந்து ISI ஆட்கள் இருந்திருக்கிறாங்க. ISIன்னா என்ன அர்த்தம்னா மக்களே, எப்படி நம்ம இந்தியாவுக்கு RIW இருக்கிறாங்களோ அதேமாதிரி பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு உளவு அமைப்பு இருப்பாங்க, இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர் சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து ISI அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ISI ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக சேஃபாக இருக்கிறாருன்னு தெரிய வந்திருக்கு. அதை வந்து இங்கே தெரியப்படுத்துகிறாங்க இந்தியாவுக்கு. அதற்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 2023 ஒரு NIA ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டெரரிசம் ஃபண்டிங் கேஸ். அந்த கேஸில் வந்து தாவூத் இப்ராஹிம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க தெரியுது NIAக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன பார்த்தீங்கன்னா மக்களே, தாவூத் இப்ராஹிமுக்கு வந்து மொத்தம் 4 பிரதர்ஸ் 4 சிஸ்டர்ஸ். அதில் ஒரு சிஸ்டரான அசீமா பார்க்கர் அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் வந்து ஷீ இஸ் மேரிட், 24 வயசு மேரேஜ் ஆச்சு. அவங்க பேர் வந்து அலிஷா பார்க்கர். ஸோ அலிஷா பார்க்கரை வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க NIA. விசாரிக்கிறப்ப எல்லா உண்மையும் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் மாமா வந்து ஃபஸ்ட்டு கராச்சியில் இருந்தார், கராச்சியிலேருந்து அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க ISI, ஏன்னா வெளியே கஸ்னேட் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ஷிஃப்ட் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல முகம் தெரியாத மர்ம நபர்கள் வந்து சுற்றிட்டே இருந்திருக்கிறாங்க, அவர் வீடு சுற்றி இருந்துட்டு இது ISIக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்துல்லா காசி பாபா தர்கா அப்படின்னு டிஃபென்ஸ் காலனிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அவரை சுற்றி ISI ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்காங்க. இப்போ சரி யார் பார்த்துக்கிறா அவங்கள அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்கள வந்து ஒரு 5 கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. சரி அவங்க பெயர்களாக என்னென்ன எல்லாம் பொறுமையாக எல்லா விஷயத்தை கறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பாகிஸ்தான் போனதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கார், 2ஆம் திருமணம். அப்போது இங்கே ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த பெண் நானான்னு கேட்டதுக்கு, இல்லை அவர் டிவோர்ஸ் பண்ணிட்டதா மாமா சொல்கிறாரு, பட் அது உண்மை கிடையாது, டிவோர்ஸ்லாம் பண்ணவே இல்லை. மாமி வந்து இங்கேருந்து கிளம்பி துபாயில் செட்டில் ஆகிட்டாங்க. போன வாட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து மாமி பாகிஸ்தானுக்கு நேரில் போகாமல் வீடியோ கால் மூலிமா வந்து அங்கே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்திருக்காங்க, வீடியோ கால் நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் நேரில் போக முடியாது, நாங்கள் உள்ளே விட மாட்டாங்க, ஸோ நாங்கள் வந்து வீடியோ கால் பேசிப்போம் மாமா கிட்ட சொல்லி எல்லா விஷயம் கறந்துட்டாங்க மக்களே. அந்த கூட கேர்டேக்கர்ஸ் யார் எல்லாத்தையுமே வீடியோ கால் மூலியமாகவே பொறுமையாக பேசி அந்த ஃபேஸஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஆண்டில் அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்தை NIA என்ன பண்ணிட்டாங்கன்னா, டீட்டெயில்டான ஒரு சார்ஜ் ஷீட் வந்து ரெடி பண்ணி போட்டாங்க. ஸோ கரெக்டாக மார்ச் மாதம் 2023 இந்த விஷயம் தெரிய வருது. த்ரூ வீடியோ கால் மூலிமா அலிஷா பார்க்கர் கிட்ட வந்து தாவூத் இப்ராஹிம் பேச வச்சுருக்காங்க. அதனை NIA அமைப்புகள், NIA சர்வீசஸ் இன்டெலிஜென்ஸ் விங் பார்த்திங்கன்னா வந்து அதை பார்த்துட்டுருக்குறாங்க. அந்த கேர்டேக்கர்ஸ் யார் எப்படி இருக்குது, அந்த ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே வந்து தே ஹவ் அப்சர்வ்ட் இட்னு தெரிய வருது மக்களே. இதெல்லாம் வந்து அன்அஃபிஷியல் தகவல்கள். ஸோ இதுக்கு கிடைக்கப்படுகின்றன. இது விஷயம் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அதற்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா 17/12/2023 நேற்று நைட்டு உணவு பரிமாறப்படுகின்றது தாவூத் இப்ராஹிமுக்கு. அந்த உணவை சாப்பிட்டதுமே அவர் டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறார். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இவருடைய வீடு ப்ரொடக்ஷனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, இவருக்கு உடல்நலம் சரியாமல் போகுது. இவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க,
ஸோ அவர் வீட்டுக்கு வெளியவும் பக்கத்து தெருவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்புலன்ஸ் நிற்குமா. அந்த 10 ஆம்புலன்ஸ்லேயும் 10 இடத்துக்கு வந்து அது 10 ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது வந்து ரீச் ஆகுமா. ஸோ அந்த 10 ஹாஸ்பிட்டலில் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் தாவூத் இப்ராஹிம் சேர்றாரு, எந்த ஆம்புலன்ஸ் அவர் போகிறாரு எதுவுமே தெரியாமல் ஐஎஸ்ஐ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தை என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இவரை வந்து வெளியே கொண்டு வந்து இவரை தூக்குறது கஷ்டம்னு மேபி முடிவு பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ உள்ளே கூட தான் முடிவு பண்ணப்பட்டிருக்கலாம். நேற்று நைட்டு அவர் உணவு சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டதும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார். பதறி போயிட்டாங்க ஐஎஸ்ஐ. உடனே அவரை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, கராச்சிக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்தால் அவர் வந்து என்னமோ ஒரு உணவில் ஒரு பாய்சன் போயிருக்குன்றதை மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ அது என்ன பாய்சன், என்ன கம்போசிஷனில் பாய்சன் இருக்குது அது தெரிஞ்சால் மட்டும்தான் மாற்று மருந்து போட முடியும். ஸோ மாற்று மருந்து போடாமல் வந்து விஷம் முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதை ட்ரை பண்ணுறாங்க முடியல. மாற்று மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா என்ன கம்போசிஷன் தெரியாமல் இருக்குது, முடிக்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். நேற்று நைட்டு 8 மணிக்கெல்லாம் உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு டாக்டர்ஸ் தெரிய வருது. ஸோ உயிர் பிரிஞ்சவொடனே என்ன பண்ணுறது தெரியாமல் சிபிஆர் பண்ணுறாங்க, ஏதோ ட்ரை பண்ணி உயிர் வர ட்ரை பண்ணுறாங்க, ஹார்ட் பீட்டை திரும்ப வந்து ஃபங்க்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அடுத்த ஒரு 1 ஹவர் தெரிஞ்சு போச்சு, 9 மணி தெரிஞ்சு போச்சு. ஓகே, கான் இஸ் கான் அப்படி தெரிஞ்சு போச்சு. ஸோ தாவூத் இப்ராஹிம் இறந்து விட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போன வரைக்கும் தான் அது தெரிய வந்திருக்கு மக்களே. அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ஸ்லோவாக கசிய ஆரம்பித்ததுக்கப்புறம் பாகிஸ்தானுடைய ஒரு முக்கியமான பியூரோக்ராட் நேம் வந்து அன்வர் உல் ஹக் கஹார் அப்படின்ற ஒருத்தவர். அவர் என்ன பண்ணார், ட்விட்டரில் போடுறார், மதிப்பிற்குரிய மாண்புமிகு அதெல்லாம் போட்டு தாவூத் இப்ராஹிம் வந்து இறந்துட்டார், ஹீ இஸ் பீன் பாய்சன்டு பை அன் அன்னோன் பர்சன்ற வார்த்தையை போட்டார். இது போட்டது இந்த ட்விட்டர் வந்து இந்த ட்வீட் வந்து பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நேற்று நைட்டில் இருந்து பாகிஸ்தான் ஒட்டுமொத்த கண்ட்ரிலையுமே ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாமே பிளாக்டு. ஸோ எக்ஸப்ட் வெப்சைட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் பிளாக் பண்ணி போட்டாங்க. ஸோ இந்த ஒரு சோஷியல் மீடியாவெல்லாம் நீங்கள் என்ன போட்டாலுமே அது வெளியே தெரியாத மாதிரி பிளாக் பண்ணிட்டாங்க மக்களே. ஏன்னால் பாகிஸ்தான் வந்து இந்த விஷயத்தை ஏன் வெளியே சொல்லவும் முடியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2003 கேட்குறாங்க, அமெரிக்கா கேட்குறாங்க, இந்தியா கேட்குறாங்க, உலக நாடு மொத்தமாக கேட்குது. ஏன்னால் உலக லெவலில் ஒரு 5 தீவிரவாதிகளை வந்து தேடப்படும் குற்றவாளியை அறிவிக்கிறாங்க உலக நாடுகள். ஒசாமா பின் லேடன், தாவூத் இப்ராஹிம், இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஒசாமா பின் லேடன் வந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. அடுத்து தாவூத் இப்ராஹிம் இறந்துட்டாருன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. இன்னும் 3 பேர் பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த தாவூத் இப்ராஹிம் நேற்றா இறந்திருக்காருன்னு டிக்ளேர் ஆகுது. ஸோ இந்த விஷயத்தை பாகிஸ்தான் தான் வந்து ஸ்டெப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுனால், உலகத்தில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் சப்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எவ்ரிதிங் எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாடே அழிஞ்சு போயிடும். ஸோ அதனால் இப்போ வந்து வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாகிஸ்தான் சொல்லலாம் மக்களே. இவர் இந்த ட்வீட்டை போட்டதும் அடுத்த ஃபியூ மினிட்ஸில் விக்கிபீடியாவில் வந்து ஒரு போட்டாங்க, இந்த மாதிரி தாவூத் இப்ராஹிம் டைடுன்னு சொல்லிட்டு டேட்டை போட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு தெரியாது, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டாங்க மக்களே. ஸோ அதையும் நீங்கள் சைடில் பார்க்கலாம். ஸோ இது நடந்து முடியுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன அடுத்த கட்டன்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ண அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. எல்லாருக்கும் எங்கே சந்தேகம் திரும்பி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திரு அஜித் தோவல் அவர்கள். எப்படி கனடாவில் போயிட்டு நம்ம ஆளுங்க விஷமூசி போட்டு ஒருத்தவனை கொண்டாங்களோ அதேமாரி காலிஸ்தான் தீவிரவாதியை, அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு எப்படி ஐ திங்க் இட் வாஸ் அரேபியன் கண்ட்ரியில் போயிட்டு அங்கே உள்ள ஒரு தீவிரவாதியை கொண்டாங்களோ RNAW, அதே மாதிரி இங்கே பாகிஸ்தான், அதுவும் முக்கியமாக தாவூத் இப்ராஹிம் இந்தியாவோட தேடப்படும் குற்றவாளி. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இவரை கொன்றதுக்கான தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக IB ரிப்போர்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச மாதத்திற்குள் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்களை கொல்றதுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியே கசியுது. இது கசிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இதை பண்ணக்கூடிய ஆள் வந்து தாவூத் இப்ராஹிம் டீம் தான் பண்ணுறாங்கன்னு தெரிய வந்திருக்கு. அதற்கு பிறகு தாவூத் இப்ராஹிம் இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறதுனால எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ராவோடைய வேலையாக தான் இருக்குமோ, அஜித் தோவல் தான் வந்து டீம் ஃபார்ம் பண்ணி போட்டாரோ அப்படிங்கிறது எல்லா உலக நாடுகள் மொத்தமும் குறுகுறும் பாட்டுருக்காங்க நம்ம ஆள். ஸோ அஜித் தோவல் தான் பண்ணிட்டாரா?
ஸோ இது இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு இது எதிர்பார்த்து பதிலை கேட்டு காத்துட்ருக்காங்க. பட் இந்தியா ஆஸ் யூஷுவல் இஸ் கீப்பிங் குவைட். எதுவும் சொல்லலை, எதுவும் பேசவே இல்லை. அவங்களும் அப்படியா தெரியலையே அப்படிங்கிறாங்க. பட் இதற்கான தேவை யாருக்கு இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ ரீசெண்டான ஐபி ரிப்போர்ட்ஸ், ரீசெண்டான இந்த உளவு தகவல்கள், ரீசெண்டாக அலிஷா பார்க்கரை விசாரித்து என்ஐஏ கொடுத்த அந்த சார்ஜ் ஷீட் ரிப்போர்ட்ஸு, எப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க உள்ள, மொத்தம் 5 பேர் கேட்டகேஸ் வந்திருக்கிறாங்க. இதெல்லாமே பார்த்து, அதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணப்பட்ட அந்த விஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன விஷயம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுவும் அன்அஃபிஷியல் தகவல் தான், உறுதிப்படுத்தப்படாத தகவல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எந்த விஷத்தை அந்த காலேஜ் இன்னொரு தீவிரவாதி ஒருத்தவருக்கு கொல்றதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு கொன்னாங்களோ அதே விஷத்தை தான் இங்கேயும் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அன்அஃபிஷியல் தகவலும் வெளியே கசியுது மக்களே. என்ன போன அந்த விஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புக்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு ஒருத்தனை மயக்கமடைய செஞ்சிருமா. அவன் மயக்கமாக இருக்கிற சமயத்தில் ஒரு செல்லுக்கும் இட் வில் கீப் மல்டிப்ளைங். அந்த விஷம் மல்டிப்ளை ஆகிட்டு டக்குன்னு எல்லா செல்ஸ்லையும் போய்ட்டு அரெஸ்ட் ஆகுமா. பிளட் ஃப்ளோ ஃபஸ்ட்டு அது கிளாட் பண்ணுறோமா. ஸோ ஒரு செல்லையுமே இந்த நர்வ்ஸ்லேயும் போய்ட்டு பிளட் ஃப்ளோ கிளாட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் பிகம் ஸ்டேட். நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அந்த பிரெயினை திரும்ப ஆக்டிவேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அந்த விஷத்தோடைய ஒரு தன்மை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தான் இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ உறுதிப்படுத்தப்படாத தகவல் சொல்லலாம் மக்களே. ஸோ இன்னும் 3 நபர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில் தேடப்படும் குற்றவாளிகள் உலக லெவலில். இப்போ அவங்க 3 பேரையுமே இதே மேட்டரை வச்சு போடுறாங்களா என்னன்னு தெரியல மக்களே. அப்படி சப்போஸ் அதையும் இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னால் உலக லெவலில் இந்தியாவுடைய உளவு அமைப்புன்னு சொல்லக்கூடிய RNDW பற்றி பெருசாக பேசுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் அட்டாக் பண்ணாங்க, காசா அட்டாக் பண்ணதுனால மொசாடுடைய அவங்களுடைய ரேஞ்ச் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, நேம் குறைஞ்சி போச்சு. ஏன்னால் எப்படா மொசாடை மீறி காசா அட்டாக் பண்ணாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது பெரிய ஒரு பேச்சும் பொருளாக போயிடுச்சு. ஸோ மொசாடுடைய அந்த இது குறைஞ்சி போச்சு, பவர் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறாங்க உலக லெவலில். இப்போது தாவூத் இப்ராஹிமை பாகிஸ்தான்லேயே போயிட்டு போட்டதுனால RNDW தான் பண்ணியிருப்பாங்கன்றது உலக நாடுகளுடைய ஒரு சஸ்பெக்டாக இருக்கிறதுனால RNDWடைய ரேஞ்சு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல மக்களே. ரைட், இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். என்னென்னால் இப்போது இந்த டி கம்பெனி என்ன சார் ஆகும்னு நான் கேட்கலாம். ஏன்னால் இந்த டி கம்பெனி ஓனரு தாவூத் இப்ராஹிம் தான். அப்போது இவனே செத்து போயிட்டான்றதுனால அந்த ட்ரக் மாஃபியா, ஃப்ளஷ் ஷெடிங் எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றாங்க. பட் முன்னளவுக்கு வீரியமாக பண்ண முடியாது, ஏன்னா பயப்படுவாங்க. பட் உள்ளுக்குள்ளே இது ஒரு கார்ப்பரேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சதுனால, அந்த கார்ப்பரேட் கம்பெனியை மாதிரி இதை செட் பண்ணதுனால அந்த கார்ப்பரேட்டை உடைக்கிறதுன்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மக்களே. பட் இட் டேக்ஸ் லிட்டில் டைம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இன்னும் தாவூத் இப்ராஹிம் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தப்பட்டு டக்குன்னு பாகிஸ்தான் மாற்றிட்டாங்க மக்களே. ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இனிமேல் டெரரிசத்துக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய, டெரரிசத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தலை போயிடுச்சுன்றதுனால the entire world, entire countries in the world who opposes terrorism are feeling happy. இப்போ ஒரு பெரிய ஒரு கொஷின் இருக்கு எல்லாருக்குமே, ஏங்க பாகிஸ்தான் அமெரிக்காவை எதிர்த்துக்கிட்டு உலக நாடை எதிர்த்துக்கிட்டு தாவூத் இப்ராஹிம்க்கு சப்போர்ட் பண்ணோம்? ஜஸ்ட் பிகாஸ் இஸ் எ முஸ்லீம்னால சப்போர்ட் பண்ணலாம் கேட்டால் கிடையாது. என்னென்னு பார்த்தா மக்களே, பாகிஸ்தானுடைய மேஜர் எக்கானமி, முக்கியமாக ஐஎஸ்ஐயோடைய உளவு அமைப்புக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஃபண்டுமே இட் கம்ஸ் ஃப்ரம் டி கம்பெனி. இதான் இங்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஒரு இடத்துல பாகிஸ்தான் எக்கனாமிக்கலாக டவுன் ஆன சமயத்தில், அப்போ துபாயில் இருக்க தாவூத் இப்ராஹிம் டவுன் ஆன சமயத்தில், உன்னுடைய கண்ட்ரி எக்கானமியை நான் தூக்கி நிப்பாட்டுறேன், நீ என்னை கண்ட்ரிக்குள்ளே சேர்த்துக்கோ, நீ என்ன பார்த்துக்கோ, நான் உன் கண்ட்ரி எக்கானமியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டீல் பேசப்பட்டு, இட்ஸ் அன்அஃபிஷியல் டீல் பேசப்பட்டு, அந்த டீல் அடிப்படையில் தாவூத் இப்ராஹிம் வாஸ் டேக்கன் பை தி பாகிஸ்தானிஸ் டு பாகிஸ்தான். அங்கே வேறு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண வச்சு அவங்க ஊர் ஆள் மாதிரியே செட்டப் பண்ணி, இப்போ ரீசெண்ட் சைடில் நீங்கள் ஃபோட்டோ பார்க்கலாம் மக்களே. இது ரீசெண்டாக அவங்க எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஃபோட்டோ. அவர் எப்படி உருவமைப்பு இருந்துச்சோ உருவமைப்பை டோட்டலாக மாற்றுறதுக்காக மீசி எடுத்துட்டாப்புல. பட் சர்ஜரி பண்ணிக்கல. இன்னொன்று சொல்கிறாங்க, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதுக்காக நிறைய பேர் அவரை வற்புறுத்தாங்களாம். முக்கியமாக ஐஎஸ்ஐ வற்புறுத்திருக்காங்க, நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கோங்க, நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் தாவூத் இப்ராஹிம் தெரியவே தெரியாது இருக்குமே,
நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஃப்ரீயாக வாழலான்னு சொல்லி கேட்டப்போ அதை மட்டும் மறுத்திருக்கார் தாவூத் இப்ராஹிம். சப்போஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாருனால் முகத்துடைய அமைப்பே மாறி போயிருக்கும். யாரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாவூத் இப்ராஹிம் வந்து போயிட்டார்னால் இட் would have been very difficult for any people to find him, including their family. ஸோ மேபி அவருக்கு இந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்னால தான் அதை பண்ணாமல் இருந்திருப்பாருன்ற சந்தேகமும் சொல்கிறாங்க. ஏன்னால் யாருன்னே தெரியாமல் அப்பாவுடைய முகமே மாறி போச்சுன்னா பிள்ளைங்க ஒரு மாறிடுன்ற கூட சொல்லாமல் பண்ணாமல் விட்டாருன்னு ஒரு தகவல்னு சொல்கிறாங்க மக்களே. ஸோ இதுதான் அங்கே முக்கியமான காரணம். ஸோ இவருடைய டி கம்பெனி மூலியமாக பாகிஸ்தானுடைய ISI அமைப்புக்கு முழு ஃபண்டுமே இங்கேருந்து தான் போகுது அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு காலத்தை பாகிஸ்தான் எக்கானமியை தூக்கி நிப்பாட்டினதுன்றது தாவூத் இப்ராஹிம் தான். ஸோ அதனால தான் அவரை வந்து இப்போவும் பார்த்திங்கன்னா ஹைனஸ், மதிப்பிற்குரிய, எக்ஸலன்சி இப்படிலாம் வார்த்தையை வச்சு பேசுகிறாங்க ஒரு கொலைகாரனை, ஒரு கேங்ஸ்டரை அப்படிங்கிறது இங்கே ஷாக்கிங்கான தகவல் மக்களே. ஸோ தாவூத் இப்ராஹிம் இஸ் நோ மோர். இன்னொரு தகவல் கண்டிப்பாக கிடச்சி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.